பின்பு இயேசு திபெரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு எண்ணப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபெத்தேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகு ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நம்முடைய செய்தி தான் இருப்போம். திடீர்னு எப்படி இருப்போம்னா, ரொம்ப உற்சாகமா, ஆண்டவரே உமக்காக நான் ஜீவனையும் கொடுக்க ரெடியா இருக்கிறேன்னு மேல இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு பேதுரு எங்க இருப்பாரு? ரொம்ப கீழே இருப்பார். எங்க இருப்பாரு? கீழே இருப்பார். ரொம்ப சோர்ந்து போயிடுவார். பேதுருடைய மனநிலை தான் நம்முடைய மனநிலை. இன்னைக்கு சர்ச்சில் நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்னா அப்படிதான் இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு காலை வேளையில, படகுல என்ன செய்யாத, ஏறாத. எல்லாம் சொல்லுங்க, என் படகுல இனி படகுல நான் ஏற மாட்டேன். நான் விட்டு வந்த படகுல திரும்ப நான் ஏற மாட்டேன். அல்லேலூயா, ஆமென். ஏன் அப்படின்னா, இந்த பேதுருடைய வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கை. பேதுருவை பற்றி ரொம்ப நல்லா படிக்கணும் நீங்கள். ஆமென். புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் தாவீது எப்படி ஒரு சுவாரஸ்யமான ஒரு மனிதன், கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனிதனோ, அதே போல் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் இந்த பேதுரு ஆண்டவரோடு நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேரக்டர் யாருன்னா பீட்டர். அல்லேலூயா. இந்த பீட்டர் யார் அப்படின்னா, நீங்கள் எதில் வாசிக்கலாம் அப்படின்னா, லூக்கா 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. பீட்டரை பற்றி. லூயா. பேதுரு என்ன பண்ணுறாரு? இப்போ இயேசு என்ன பண்ணுறாருன்னா, கெனசரேத் என்னும் ஒரு கடல் அருகே வந்து நிற்கும் பொழுது வேத வசனத்தை கேட்பதற்காக ஜனங்களாம் ரொம்ப ஆர்வமாக இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். அது கடல் அருகே இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல வரும் பொழுது இயேசு 2 படகுகளை பார்க்கிறார். அங்கே சீமோன், அவனுக்கு பேதுருன்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய பேர் என்னன்னா சீமோன். சீமோன் அப்படின்னா என்னன்னா, ஸ்டெடி இல்லாதவன் அர்த்தம். என்ன இல்லாதவன் அர்த்தம்? ஸ்டெடி இல்லாதவன் அர்த்தம், நிலை இல்லாதவன் அர்த்தம், நாணலை போல் இருக்கிறவன் என்று அர்த்தம். நல்லா கவனிங்க, என்ன அர்த்தம்? நாணலை போல் இருக்கிறவன் அர்த்தம். நாணலனுடைய தன்மை என்ன அப்படின்னா, அது எந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த பக்கம் சாஞ்சிக்கும். ஆமென். எப்படி? அது எந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த பக்கம் சாஞ்சிக்கும். எத்தனை பேருக்கு இப்போ புரியுது? இதுதான் நாணல் புல். அது பேர் என்னது? நாணல் புல். சீமோனுடைய பேருக்கு அர்த்தம் என்னன்னா, நிலை இல்லாதவன், ஸ்டெடி இல்லாதவன், நாணலை போலவன். அப்படின்னா எந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த பக்கம் சாஞ்சிக்கும். அவருக்கு எப்படின்னா, இப்போ இயேசு ஒரு அற்புதம் செஞ்சுட்டார். இப்போ இயேசு இல்லை, உடனே எங்க? கடல். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்போ புரியுது? நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அற்புதம் செய்யும் பொழுது இயேசு பக்கம் வந்துடுவோம். நம்ம வாழ்க்கையில் அற்புதம்லாம் நின்று கொஞ்சம் கஷ்டம் வந்தோன்னா யார் பக்கம் போயிடுவோம்? திரும்பவும் நாம் விட்டு வந்த படகுக்கு போயிடுவோம். அதுதான் யாரு? பேதுரு. இதுதான் யாரு? பேதுரு. அதனால தான் இன்னைக்கு காலையிலேயே நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு என்ன? படகுல ஏறாதீங்க. இதில் ஏறாதீங்க, விட்டு வந்த படகுல ஏறாதீங்க. நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்? ஆரம்பத்தில் இயேசுவை அறிந்து கொண்டு இயேசுவை பின்பற்றி அவர் செய்த நன்மைகளை, அற்புதங்கள் எல்லாம் பார்த்த பிறகு, அவர் கொடுத்த ரட்சிப்பை, பாவ மன்னிப்பை, இதெல்லாம் அறிந்த பிறகு நம்ம எப்படி இருந்தோம்? இயேசுவே பின்பற்றி வந்து அவருடைய நாமத்துக்கு மகிமையான இனி வாழ்வை, அவர்தான் மெய்யான தேவன் என்றெல்லாம் சொல்லி அவரை பின்பற்றி வந்தோம். ஆனால் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் நெருக்கம், கொஞ்சம் பாடு வந்தவுடனே, இனி இந்த இயேசு நமக்கு உதவி செய்ய மாட்டார் என்று சொல்லி நாம் விட்டு வந்த படகை தேடி ஓடுகிறவர்களாம் நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அல்லேலூயா. பேதுருடைய கேரக்டர் அது. ஏன் அப்படி? சீமோனுடைய கேரக்டர். அவர் பீட்டரா இன்னும் என்ன செய்யல? மாறல. அவர் எப்போ பீட்டரா மாறுறாருன்றதை நம்ம பார்ப்போம். சீமோனுடைய கேரக்டர், இது பேர் என்னது? சைமன் த சன் ஆஃப் ஜோனா அப்படின்னு ஒரு பேர். அவருடைய தகப்பனார் பேர் என்ன? யோனா. அதனால அவர் இயேசு என்னன்னு கூப்பிடுறாரு? சீமோன். அப்போ யோனாவின் குமாரனாகிய சீமோனே அப்படிங்கிறார் ஆண்டவர், இல்லையா? அப்போ சீமோன்னா என்ன அர்த்தம்? நிலையில்லாதவன் அர்த்தம். ரொம்ப எமோஷனல் பேர்வழி. அவர் எப்படிப்பட்ட பேர்வழி? எமோஷனல். அப்படிப்பட்ட ஆளு தான் யாருன்னா பேதுரு. இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்த பிறகு இயேசு கூடவே இருந்த ஒரு மனுஷன் அவர். இயேசு எங்க போனாலும் யாரை கூட்டிட்டு போவார்? பேதுருவை தான் கூட்டிட்டு போவார். ஏடா முந்திரி கொட்டை மாதிரி, நானும் வரேன். இயேசு ரெடியானே, இயேசுவை எங்க போறீங்க? எதுக்கு போறீங்க? என்ன செய்ய போறீங்க? நானும் வரேன் உங்க கூட அப்படின்னு ரொம்ப எந்தூசியாஸ்டிக் மனுஷன். யார் அவரு? எந்துவா இருப்பார். எந்துவானா புரியுதா? ரொம்ப உற்சாகமா ஆண்டவரை பின்பற்றுவர். திடீர்னு அவர் சொல்வார், ஐ வாண்ட் டு பிகம் அன் வர்ஷிப் லீடர், ஐ வாண்ட் டு கோ அண்ட் இவாஞ்சலைஸ். சடன்லி he will say, no, I am going back to my boat. It is Peter's character. இது யாருடைய கேரக்டர்? இன்னைக்கு நிறைய பேர் சபையில் எப்படி இருக்கிறோம்? திடீர்னு ஆண்டவர் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்ட உடனே, அவருக்காக இன்னும் வாழணும், அவருக்காக ஓடணும், அவருடைய சித்தத்தை செய்யணும், ரொம்ப உற்சாகமாயிருவோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுவோம்? வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், சின்ன சின்ன விஷயம் வரும் பொழுது மேலேருந்து அப்படியே அந்த பலூனில் கேஸ் பலூன் பார்த்துருக்கிறீங்களா? ஹீலியம் பலூன்.
when it is full of helium it will start flying. ஹீலியம் பலூன், அது பேர் என்னது? ஹீலியம் கேஸ். கேஸை அடித்து விட்டோன்னே அந்த பலூனுக்கு கீழே இழுத்து இழுத்து வச்சாலும் அது என்ன செய்யாது? நிற்காது, அது மேலே மேலே போகும். இந்த கேஸ் கம்மியாக ஆக மேலே இருந்து புஷ்ஷுன்னு அப்படியே, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் மேலே தள்ளினாலும் அது என்ன செய்யாது? போகாது. இப்போ திரும்ப அதுக்குள்ளே என்ன போடணும்? ஹீலியம் போட்டால் தான் அது மேலே போகும். ஹல்லேலூயா. அப்போ நிறைய பேருக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், அவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்போது ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவரை பின்பற்றி நம்ம தொடர்ந்து ஓடணும். சினிமா மாதிரி வாட் நெக்ஸ்ட் இல்லை, அடுத்து என்ன வரும், அடுத்து வில்ல என்ன செய்ய போகிறோம், அடுத்து ஹீரோயின் என்ன செய்ய போகிறோம், அடுத்து ஹீரோவை இல்லைன்னு காப்பாற்றிடுவாரா, ஹீரோயினை காப்பாற்றிடுவாரா, இப்படி சுவாரஸ்யம் முடிந்ததல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. அது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், அது ரொம்ப எமோஷ்னலாக இருக்கணும், ரொம்ப அப்படியே ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கணும், வாரம் கோயிலுக்கு வரும்போது ஏதோ ஒன்று நடக்கணும், என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று ஆயிட்டே இருக்கணுன்ற ஒரு அப்படியே இருப்போம். அது கிடையாது. ஹல்லேலூயா. இது எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா, இது ஒரு நிலையான வாழ்க்கை, ஒரு நிரந்தரமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை. இதை நம்மை உணர்ச்சி வசப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை அல்ல. ஆனால் பீட்டர் யார் அப்படின்னா, ரொம்ப எமோஷ்னலான ஒரு மனுஷன். வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன். ஏதாவது நடக்கிறது நின்று போயிடுச்சுன்னா வேற எங்காவது நடக்கிற இடத்துக்கு ஓடிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பீட்டர் எப்படிப்பட்ட மனுஷனா, ரொம்ப எமோஷ்னலாக ஒரு விஷயத்த நடந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு அவர் வாழ்க்கையில். என்ன நினைக்கிறாரு? இப்போ பாருங்க, இயேசு அற்புதம் செய்கிறார். இயேசுக்கு படகு கொடுக்குறாரு. இயேசு வந்து கேட்குறாரு, பீட்டர் உன் படகு நான் யூஸ், சைமன் கேன் ஐ யூஸ் யுவர் போட்? எஸ் ப்ளீஸ் லார்ட், யூஸ் பண்ணுங்க. என்ன பண்ணிக்கங்க? யூஸ் பண்ணிக்கங்க, உடனே யூஸ் பண்ணிக்கங்கன்றாரு. உடனே என்ன பண்ணுறாரு? இயேசு படகுல ஏறி எல்லாம் முடித்த பிறகு சொல்கிறாரு, சரி படகு கொடுத்த பேதுருக்கு நம்ம என்ன செய்வோம், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்போம்னு சொல்லி இயேசு என்ன பண்ணுறாரு? ஒரு அற்புதத்தை செய்கிறார். அற்புதத்தை என்ன அற்புதம்? இவெல்லாம் ராத்திரியெல்லாம் ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன், நைட்டெல்லாம் போய் மீன் பிடிக்கிறான், ஒரு மீனும் கிடைக்கல. இப்போ இயேசு சொல்கிறாரு, தம்பி நீ ஆழத்தில் கொஞ்சம் வலையை போடு அப்படிங்கிறாரு. எப்போ போட சொல்கிறாருன்னா பகலில் போட சொல்கிறார். எப்போ போட சொல்கிறாரு? டே டைமில் ஃபிஷர்மேன் வில் நாட் கோ ஃபார் ஃபிஷிங். Fishermen will sit in the shores and they will be fixing their nets, all broken nets எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா ராத்திரி திரும்ப என்ன செய்யணும், அவன் கடலுக்கு போகணும், வலையை போடணும். ராத்திரி போய் கிழிஞ்ச வலையில் போட்டால் எல்லா மீனும் என்ன செஞ்சிடும், வெளியில் போயிடும். அதனால் கடலில் வலை போடும் பொழுது சில நேரத்தில் வலைகள் என்ன செய்யும், கிளியும். சில மரங்கள் துண்டுகள் இதிலெல்லாம் பட்டு வலை கிளியும். இப்போ பகலில் அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, they have to come to the shore and they have to fix their nets. என்ன பண்ணும்? ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் வராரு, வந்து சொல்கிறாரு, பா நீ ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்சிருக்கிற, ரொம்ப டயர்டாக இருக்கிற, உனக்கு மீன் கிடைக்கல, நீ ரொம்ப டிஸப்பாயிண்டடாக இருக்கிற. ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன், என் வார்த்தையின்படி என்ன செய்ய, வலை போடு. பாருங்க, அது சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். என்ன சொல்றாரு? ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்றார். ஆண்டவருக்கு தெரியும். பீட்டர் சொல்லல, இயேசுவே ராத்திரியெல்லாம் எனக்கு என்ன இல்லை, மீன் பிடிச்சேன், மீன் கிடைக்கலன்னா சொல்லலை. அவர் பிரசங்கம் பண்ணி ஜனங்கள்லாம் திருப்தியான பிறகு ஆண்டவருக்கு தெரியும், இன்னைக்கு பேதுரு எப்படி, சீமோன் எப்படி இருக்கிறாரு, ஒரு தேவையோடு இருக்கிறார், ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டோடு இருக்கிறான். இவனுக்கு நான் ஏதாவது என்ன செய்யணும் அப்படின்னு இயேசு அறிந்து என்ன பண்ணுறாரு, அவன்கிட்ட சொல்கிறாரு, போய் கொஞ்சம் ஆழத்தில் வலை போடுவா. இப்போ பீட்டருடைய பதில் என்ன? ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. ராத்திரியெல்லாம் ஆமாம், பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்கல. நம்மெல்லாம் வாழ்க்கையில் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காதனால தான் யார்கிட்ட வந்தோம்? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? உங்கள் முயற்சி தோற்று போனது, உங்களுடைய பிரயாசம் தோற்று போனது, உங்கள் வாழ்க்கை தோற்று போனது, உங்கள் சூழ்நிலையில் நீங்கள் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நின்று ஆமென் தற்கொலைக்கு நேராக, தோல்விக்கு நேராக, வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு போன நேரத்தில் தான் யார் உங்கள் வாழ்க்கையில் என்ட்ரி கொடுத்தா? இயேசு என்ட்ரி கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? என் வாழ்க்கையில் அப்போ தான் இயேசு என்ட்ரி கொடுத்தார். என் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போய், வாழ்க்கையில் தோல்வி பிரச்சனைகள், மரித்து போகலாம், தற்கொலை செய்து கொள்ளலாம், இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இனி வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானமே வராது, என் வாழ்க்கையில் வெற்றியே வராது, இனி இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, மரித்து போகலான்ற நேரத்தில் இயேசு தன்னுடைய வார்த்தையை அனுப்பி சமாதானத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படிதான் நம்மளாம் யார்கிட்ட வந்தோம்? ஏசப்பாட்ட வந்தோம். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் இயேசு நம்மளை தெரிந்து கொண்டார். அன்னைக்கு எத்தனையோ பேர் மீனவர்கள் இருந்திருக்கலாம், ஆனால் இயேசு யாருடைய படகை தெரிந்து கொண்டார்? பேதுருடைய படகை தெரிந்து கொண்டார். அந்த படகுல ஏறி, அந்த படகுல பிரசங்கம் பண்ணி, அந்த படகு நிரம்பத்தக்கதாக மீன்களை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு? How many of you believe this? ஆமென். இன்னைக்கு உங்க படகு இயேசு என்ன பண்ணணும்? நிரம்பின ஒரு படகை மாற்றப் போகிறார். ஆமென். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? பேதுரு சொல்றாரு, சீமோன் சொல்றாரு, ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டோம், எங்களால் ஒன்றுமே கிடைக்கல. ஏன்னா ஒரு ப்ரொஃபஷன்,
அவர் யாரு? ஒரு ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன். பல வருஷமா சொந்தமா போட் வச்சிருக்காருன்னா சாதாரண ஆள் கிடையாது. They are rich. Peter was a rich man. Peter was not a broken man, but he was a rich man. But on that particular day, he was very disappointed. ஏன்னா ஒண்ணுமே கிடைக்கல. அவனுடைய ப்ரொஃபஷனலிசம் அவனை கைவிட்டது. பட் அந்த நேரத்தில் இயேசு வந்து சொல்றாரு, பகல்ல போய் சொல்றாரு, வாட் டைம் இட் வாஸ். ஆமென். உங்க சீசன்ல ஆண்டவர் கிரியை செய்யல, அவர் சீசன்ல அவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கல இதுதான் சீசன் என் லைஃப்க்கு. நோ, ஆண்டவர் சொல்வாரு அன் சீசன்ல உன்னை சீசனா மாத்துவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. முடியாது. ஆனா இயேசு என்ன பண்றாருன்னா அன் சீசன்ல அன் டைம்ல நம்மளுடைய டைமை உருவாக்குறார். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா புரியலையா? ப்ராஃபட்டிக்கலா இன்னைக்கு சொல்றேன், ஐ வாண்ட் டு டிக்ளேர் திஸ் as a prophetical word over this church. உன்னுடைய சீசனை மிஸ் பண்ணிட்டு நினைக்காத, ஆண்டவர் உனக்குன்னு ஒரு சீசனை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேர் நினைக்கலாம், என் சீசனை நான் மிஸ் பண்ணிட்டேன், என் பீக் டைமை நான் மிஸ் பண்ணிட்டேன், என் லைஃப்ல நான் வாழ வேண்டிய நேரத்தில் என்னால் வாழ முடியல. பட் God is telling there is a restoration is taking place in your life. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு தெய்வம். பீட்டர் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய சீசன்ல இல்லப்பா, நான் சொல்ற டைம்ல உன் சீசனுக்கு மேல உனக்கு பிளெஸிங் வரும். இதான் ஆண்டவர். இதான் யாரு? ஆண்டவர். இப்ப பேதுரு சொல்றாரு, ஒண்ணுமே நடக்கல, ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி. பீட்டருக்கு இப்ப என்ன வருதுன்னா ஒரு சந்தம் வருது. இவர் என்னவோ ஒன்று சொல்ல வர்றாரு. என்ன வர்றாரு? இயேசு ஏதோ ஒன்று சொல்ல வர்றாரு. அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுதே அந்த பிரசங்கம் அவனை என்ன பண்ணிருச்சு? டச் பண்ணிருச்சு. வார்த்தை அவனை தொட்டுச்சு. இப்போ அவன் சொல்றான், ஆயினும் உன் வார்த்தையின்படி. ஆயினும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, உங்க லைஃப்ல சக்சஸ்க்கு ஒரே ஒன்று தான், வாக் அக்கார்டிங் டு தி வேர்ட் ஆஃப் காட். யூஸ் தி வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வசனத்தை பிடிங்க, வசனம் சொல்றதை செய்யுங்க. அந்த வசனத்தின்படி செய்யும் பொழுது what happens, your boat will be filled. உங்க வலைகள் கிளியத்தக்க மீன்களை பிடிக்கிறார்கள். வாசிங்க கீழே 5வது வசனம். அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை எவ்வளவு பிடித்தாங்க? ஹல்லேலூயா. சீசன்ல நடக்காததை தேவன் அன்சீசன்ல நடக்க வைப்பார். ஹல்லேலூயா. உன் காலத்துல நடக்காததை அவர் காலத்துல அவர் டைம்ல ஆண்டவர் செய்ய முடியும். அவர் செய்யும் பொழுது எப்படி தெரியுமா செய்வாரு? வலை கிழியத்தக்கதாக ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் கொடுக்கும்போது ஒரு மீன் கொடுக்கல, 2 மீன் கொடுக்கல. பேதுருக்கு எவ்வளவு மீன் கொடுக்குறாரு? வலைகள் கிழியத்தக்கதாகவும் கூட்டாளிகள் எல்லாம் கூப்பிட்டு படக இழுக்கத்தக்கதாக மீன்களை ஆண்டவர் கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அதான் ஸ்பெஷல். என்ன தெரியுமா? வார்த்தையின்படி செய்யும் பொழுது நடக்கக்கூடிய விஷயம். நிறைய பேருடைய லைஃப்ல ஏன் பிளெஸிங் இல்லை? ஒன்று புரிந்து கொள்ளுங்க, வார்த்தையின்படி நான் செய்வது இல்லை. ஐ டோன்ட் டூ அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கைக்கு ஒரு சட்டம் இருக்குன்னா அது கர்த்தருடைய வார்த்தை தான். ஆமென். நோ அதர் ரூல். வேற சட்டம் இல்லை. நிறைய பேர் இன்னைக்கு வார்த்தையை என்ன செய்யறோம்? அலட்சியப்படுத்துறோம். வி நெக்லெக்ட் த பைபிள். வசனத்தை ஓரம் கட்டி வைக்கிறோம். இன்னைக்கு நிறைய இடத்துல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்கு, வசனம் இல்லை. வேர்டு இல்லாத இடத்துல பிளெஸிங் நமக்கு இல்லை. வேர்டு இல்லாத குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை. வேர்டு இல்லாத சபையில் ஆசீர்வாதம் இல்லை. நீங்கள் வசனத்தின்படி என்றைக்கு உங்களை வாழ ஒப்பு கொடுக்கிறீர்களோ, the word will start blessing you. ஹல்லேலூயா. பாருங்க, பகல்ல மீன் கிடைக்காது, ஆனா கர்த்தருடைய வசனத்தின்படி வலை போடும் பொழுது பகலிலும் மீன் கிடைக்கும். எப்ப மீன் கிடைக்கும்? ஹல்லேலூயா. பகல்ல டைம் கிடையாது, ராத்திரி தான் டைம். பகல் அதிக வெப்பமா இருக்கிறதுனால மீன்கள் எங்க போயிடும்? கீழே போயிடும். சயின்டிஃபிக்கா இது சாயங்காலம் கிளைமேட் எப்படி இருக்கும்? கூலாக இருக்கும்பொழுது கடல் தண்ணீர் வெது வெதுப்பாக மாறும் பொழுது மீன்கள் எங்கே வரும்? மேலே வரும். மேலே வரும் பொழுது வலைகள் என்ன செய்யும்? மீன்கள் மாட்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இப்போ உன்னுடைய ஆசீர்வாதம் எங்கே தெரியுமா இருக்கு? கீழே இருக்கு. ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடுங்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆழத்தில், கொஞ்சம் வசனத்தின் ஆழத்துக்குள்ள வாங்க. நிறைய பேர் மேலோட்டமாக இருக்கிறீங்க, எந்தவித ஆக்டிவிட்டியும் உங்கள் லைஃப்ல இல்லை. ஒரு உபவாச ஜபம் இல்லை, ஒரு இரவு ஜபம் இல்லை, ஒரு காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இல்லை, வசனத்தை தியானிக்கிற அனுபவம் கிடையவே கிடையாது. யூ டோன்ட் மெடிடேட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட், யூ ஜஸ்ட் ரீட் த வேர்ட் ஆஃப் காட். நிறைய பேர் வசனத்தை படிக்கிறீங்க, மெடிடேட் பண்ணுறதில்ல, வார்த்தைக்கு உள்ள நாங்கள் போகிறதில்ல. மேலோட்டமான ஒரு வாழ்க்கை. மேலோட்டத்தில் மீன் கிடைக்காது. யுவர் பிளெஸ்ஸிங் எங்கே தெரியுமா இருக்கு? ஆழத்தில் இருக்கு. ஆமென். உன் பிளெஸ்ஸிங் ஆழத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற மறைப்பொருளையும் நான் உனக்கு தரேன். அந்த காலத்தில் தான் பொக்கிஷம் வச்சிருக்கிறார். எந்த ஒரு ப்ரெஷஸ் திங்கு மேலே உங்களுக்கு இருக்காது.
எந்த ஒரு ப்ரெஷியஸ்னா வாட் யூ கால் தட், விலையேறப்பெற்ற எந்த பொருளும், விலை மதிப்புள்ள எந்த பொருளும் மேலே ஆண்டவர் மறைச்சு தான் வச்சிருப்பார். ஹல்லேலூயா. எல்லாமே வாட் எவர் இட் இஸ் விலை மதிப்புள்ளது. விலை மதிப்புள்ள எதையுமே நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ ஆழத்துக்குள்ள போகணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய ஆழங்களை தேவன் வைத்திருக்கிறார். If you don't go deep inside, you will never find anything. You will be a disappointed fisherman. You will be a disappointed person in your life. எத்தனை பேருக்கு புரியுது இன்னைக்கு? ஆழத்தில் போங்க. ஆழத்தில் என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவர்? பொக்கிஷங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. Every gem is hidden. எல்லா வைரமும் வைடூரியமும் எங்க இருக்குது? ஆழத்தில் இருக்கு. பிரதர், ஆழத்தில் இருக்கு. ஆழத்துக்கு வாங்க. Don't just travel, live a shallow life. Shallow life. You're living a shallow life. You're not finding anything. Hallelujah. Fish will not jump and come into your net. You have to cast the net into the deep. ஆழத்தில் வலை போடு. ஆழத்தில் என்ன இருக்கு? பொக்கிஷம் இருக்கு. ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரு? மறைப்பொருளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மறைப்பொருளை எங்க வச்சிருக்கிறாரு? ஆழத்தில். வசனத்தின் ஆழத்துக்குள்ள போறவனுக்கு தான் மறைப்பொருள் வெளிப்படும். ஹல்லேலூயா. வசனத்தின் ஆழத்துக்குள் போகாதவனுக்கு மறைப்பொருள் என்ன செய்யாது? வெளிப்படாது. உன் வாழ்க்கையின் நம்பிக்கை, ஆசீர்வாதம், உனக்கு நம்பிக்கை விசுவாசம்லாம் செயல்படும், ஆனால் ஆசீர்வாதத்தை நீ வெளியே கொண்டு வர முடியாது. உனக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பகல்ல 2 படகு நிரம்பத்தக்கதாக மீன்களை தேவன் எங்க வைத்திருந்தார்? ஆழத்தில் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். இதே பேதுருவை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, வரி கட்டும் பணம் இல்லாத பொழுது பேதுருவை பார்த்து சொல்றாரு, போப்பா கடல்ல தூண்டில்க போடு, முதல்ல உனக்கு ஒரு மீன் கிடைக்கும். கிடைக்கிற மீனுடைய வாயை திறந்து பாரு, உள்ள என்ன இருக்கு? வாட் இஸ் இன்சைட் த ஃபிஷ்? கோல்டு காயின், வெள்ளி பணம். எங்க இருக்குது? மீன் வாய்க்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. மேன், வசனம் என்ன சொல்லுகிறதுனா, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஒபே த வேர்ட் ஆஃப் காட். வாட் இஸ் மெடிடேட்டிங் த வேர்ட் ஆஃப் காட்? வசனத்தை தியானிப்பது என்பதால் என்ன? வசனத்தை என்ன செய்யணும்? வசனத்தை கீழ்ப்படியணும். அதான் முதல் மெடிடேஷன். யூ நோ வாட் இஸ் மெடிடேஷன்? ஃபர்ஸ்ட் ஒபீடியன்ஸ். ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட், தென் ஒபீடியன்ஸ். முதல்ல விசுவாசிக்கணும், முதல்ல ரெண்டாவது கீழ்ப்படியணும். பேதுரு சொல்றாரு, உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்ய போகிறேன். ஐ எம் கோயிங் டு டூ அக்கார்டிங் டு யுவர் வேர்ட். ஹல்லேலூயா. ஆமென். கடைசியா எப்போ கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிச்சு? When was the last time you obeyed the word of God? ஹலோ, எப்போ கடைசியா கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்தீர்கள்? ஆமென். செய்யும் பொழுது எங்க இருக்கு? என்ன வருது? என்ன மேல வருது? மறைப்பொருள்கள், மறைந்திருக்கிற பொக்கிஷம் வெளியில வருது. அது வரைக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? நோ blessing. Why no blessing? Why disappointments? Because we are not casting our nets deep. ஆழத்தில் நம்ம வலை போடுறது இல்லை. ஓகே, இப்போ வருவோம். அப்பொழுது கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கப்புறம் வாசிக்கிறோம், இயேசு இப்போ பீட்டருக்குள்ள ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருகிறது. என்ன வருகிறது? blessing brings transformations. ஆசீர்வாதங்கள் நம்மை மறுரூபமாக்குகிறது. ஹல்லேலூயா. See, when you are blessed, நீங்க விடுதலை அடையும் பொழுது, கர்த்தர் உங்களை சுகமாக்கும் பொழுது, தேவனுடைய மகிமையை நீங்க பார்க்கும் பொழுது, you have to surrender your life to God. நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில God has done so many miracles, so many signs and wonders in this church, but many people we don't surrender to God. நம்ம என்ன செய்யறதில்ல? ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்றதில்ல. நம்ம பரவாயில்ல, நம்ம என்ன செய்யறோம்? அதை இன்னும் என் லைஃப்பில் நடந்த இன்னொரு சம்பவமா, ஒரு இன்சிடென்ட்டாக எடுத்துகிட்டு போகிறோம், ஒரு இன்சிடென்ட்டாக கடந்து போகிறோம். தட் இஸ் வை அவர் பிளெஸ்ஸிங் டஸ் நாட் லாஸ்ட் லாங். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து என்ன செய்யறதில்ல? வருவது இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். யூ நீட் டு ஸ்டார்ட் ஹானரிங் காட். கர்த்தரை கனம் பண்ண நான் கற்றுக்கொள்ளணும். ஆமென். ஆண்டவர் ஏன் அதை செய்கிறார் அப்படின்னா, ஹி இஸ் ஷோயிங் தட் ஹி இஸ் த லார்ட் ஆஃப் யுவர் லைஃப். அவர் ஏன் அதை செய்கிறார்? உங்கள் வாழ்க்கையில் அவர்தான் ஆண்டவர் என்பதை அவர் உங்களுக்கு சொல்லுகிறார், ப்ரூவ் பண்ணுறாரு. நான் என்ன செய்கிறேன்? அது இன்னொரு சம்பவமாக கடந்து போகிறேன், இன்னொரு சம்பவமாக கடந்து போகிறேன். கடந்து போகாதீங்க. பீட்டர் அப்படி பண்ணல. பீட்டர் என்ன பண்ணுறாருனா, அப்பொழுது மற்ற சீமோன் பேதுரு அதை கண்டு
verse 8, இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். பீட்டருக்கு புரிஞ்சிருச்சு, நான் ஆராதிக்க இவர் இஸ் நாட் அன் ஆர்டினரி ஜூவிஷ் ப்ரீச்சர். இவர் மற்ற ஒரு யூத போதகனைப் போல இவர் ஒரு போதகர் அல்ல. இவர் ஒரு விசேஷித்தமானவர். இவர் மேசியா, இவர் தேவனுடைய மனுஷன், இவர் அற்புதங்களை செய்கிறவர், இவர் பெரியவர் என்பதை கண்டு கொண்டான். ஹல்லேலூயா. One miracle should open your eyes. எது பேதுருடைய சீமோனுடைய கண்ணை எது திறந்தது? ஒரு அற்புதம். ஏன் ஆண்டவர் அதை செய்தார்? ஆண்டவர் அதை பர்பஸ் அந்த இடத்துல செய்கிறார். பர்பஸ் ஆண்டவர் அதை செய்கிறார். சிலருக்கு ஆண்டவர் பர்பஸா மிரக்கிள் பண்ணுவார். ஏன் பண்றார் அப்படின்னா, அவர்களுடைய கண்களை திறக்க வேண்டும் என்பதற்காக, அவருடைய இருதயத்தை தேவன் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் பர்பஸா மிரக்கிள்ஸ் அந்த இடத்துல பண்றாரு. ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் பர்பஸா சில விஷயங்களை செஞ்சாரு. பட் யூ இக்னோர்ட் இட். நாம அதை என்ன செஞ்சிட்டோம்? ஹல்லேலூயா. யூ டிட் நாட் அக்னாலேஜ் ஹிம். நீங்க அவரை தேவகுமாரனா பார்க்கல, நீங்க அவரை மேசியாவா பார்க்கல, நீங்க அவரை ராஜாதி ராஜாவா பார்க்கல. நாம் அதை கடந்து போய் விட்டோம். ஹல்லேலூயா. ஆமென். That's why your life is not blessed. அதான் உங்க வாழ்க்கையில் என்ன இல்லை, இன்னைக்கு கடந்து போறீங்க அப்படியே. இட்ஸ் an another day. ஹல்லேலூயா. அச்சரத்தை வாசிக்கும்போது இப்ப பீட்டர் என்ன பண்றாரு? இதெல்லாம் பார்த்த பிறகு அவருக்குள்ள ஒரு உணர்வு வருது. எனக்கு முன்னாடி நிற்கிற இவர் யாருன்னா சாதாரண ஒரு மனுஷன் இல்லை, இவர் சாதாரண ஒரு பிரசங்கியார் அல்ல, இவர் யாரு? தேவகுமாரன். உடனே என்ன பண்றாரு? படகை விட்டுட்டு வராரு. எதை விட்டுட்டு வராரு? படகை விட்டுட்டு வராரு. தன் தகப்பனை விட்டுட்டு வராரு. இப்ப சொல்றாரு, இயேசுவை நாங்கள் பின்பற்ற போகிறோம். ஹல்லேலூயா. ஆமே. இதே பேதுரு என்ன பண்றாருன்னா, இப்போ திரும்ப படகை ஏற்றி கொண்டு போகிறார். இப்போ எத்தனை பேருக்கு புரிஞ்சு பீட்டருடைய சீமோனுடைய லைஃப்? இதுதான் பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் நடந்த ஒரு என்கவுண்டர். இது பேர் என்னது? ஒரு சந்திப்பு. உங்க வாழ்க்கையில இயேசுவோடு உங்களுக்கு ஒரு சந்திப்பு என்ன செய்யணும்? உண்டாகணும். உங்க வாழ்க்கையில ஜெபம் பண்ணி ஒரு தலைவலி சுகமானாலும் அது தேவன் உங்களை சந்தித்த விதம் புரிந்து கொள்ளுங்க. நீங்க நினைக்கலாம், இது சாதாரண தலைவலி தானே. இப்படிதான் நம்ம என்ன செய்யறோம்? ரொம்ப ஆண்டவருடைய சாதாரண தலைவலி ஆண்டவர் உங்களுக்கு ஹீல் பண்ணா, அதுக்கு நீங்க கர்த்தருக்கு என்ன செய்யணும்? மகிமையை கொடுக்கணும். இஃப் யூ cannot do that, அடுத்த பெரிய ஆசீர்வாதத்துக்கு நீங்க என்ன இல்லை, குவாலிஃபைடா இல்லை. நீங்க அதை கடந்து போறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனையோ பேர் ஆண்டவர் சுகமாக்குறார், ஹீல் பண்றார், பிசாசுகளை துரத்துறார். ஆனா ஒரு சிலர் மாத்திரம் தான் தேவனிடத்தில் வந்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் தான் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள். அவங்க யாரு? நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள். அலட்சியப்படுத்தி கடந்து போறான் பாருங்க. அவன் இந்த 10 குஷ்டரோகியில 9 குஷ்டரோகி மாதிரி அது என்னவோ அவனுக்கு அது ஹீலிங்கை பத்தி என்ன இல்லை, ஒரு பெரிய 10 பேர். and God is healing 10 lepers, but only one came to Jesus to give thanks. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்கு அப்படி நன்றி சொல்ல வந்திருக்கிறோம்? யாரும் அறியாத ஒரு நேரத்தில், யாரும் கண்டுக்காத ஒரு நேரத்தில், என் வாழ்க்கையில் விழுந்து போன நேரத்தில், நொறுங்கி போன நேரத்தில் கர்த்தர் என்னை தேடி வந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் how many of you have a grateful heart towards Jesus? எத்தனை பேர் உங்க சபை மேல உங்களுக்கு ஒரு கிரேட்ஃபுல் ஹார்ட் இருக்கு? உங்க ஊழியக்காரனுக்கு உங்க எத்தனை பேருக்கு கிரேட்ஃபுல் ஹார்ட்டா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்கு மகிமையா ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு நம்ம இருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஆமென். புரியுதா புரியலையா? we have to be grateful towards God, towards God's ministry, towards God's kingdom. அந்த kingdom mentality நமக்கு முதல்ல வரணும். we should have a kingdom mentality, not money minded mentality. many people only come to Jesus for fish. பேதுரு சொல்லியிருக்கலாம், thank you Jesus, ரெண்டு படகு நிறைய என்ன கொடுத்தீங்க? மீன் கொடுத்தீங்க. I am so grateful, thank you so much. அப்படின்னு பீட்டர் என்ன செய்யல? he didn't again go back to fishing. திரும்ப அவர் மீன் பிடிக்க போனாரா? ஹல்லேலூயா. நானாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன், ஜீசஸ் அடிக்கடி என் படகுல வந்து ஏறுங்க, அடிக்கடி எனக்கு மீனை. நிறைய பேர் இன்னைக்கு சபைக்குள்ள அதுக்கு தான் இருக்கிறோம். we are not here to serve Jesus. பேதுரு என்ன பண்றாரு? படகை விட்டுட்டு எங்க போறாரு? திரும்ப. ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும், என் படகு என்னை கைவிட்டுச்சு, என் கடல் என்னை கைவிட்டுச்சு, என் வலை என்னை கைவிட்டுச்சு, என்னுடைய ப்ரொஃபஷனலிசம் என்னை கைவிட்டுச்சு. ஆனா இவர் எங்கேயோ இருந்து வந்து
இது எல்லாத்துக்கும் மாறா ஒரு விஷயத்தை, இயற்கைக்கு மாறான ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாருன்னா, இவர் தான் இனிமேல் என் வாழ்க்கையின் ஆதாரம், நம்பிக்கை என்று அன்னைக்கே முடிவு பண்ணார் பேதுரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி டிசைட் பண்ணியிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. பேதுரு சொன்னாரு, இத்தனை வருஷம் என் படகுல மீன் பிடிச்சிருக்கிறேன், இத்தனை வருஷம் என் கூட பீட்டர், யோவான் இருக்கிறான், யாக்கோப் இருக்கிறான், அந்திரேயா இருக்கிறான், நாங்கெல்லாம் ப்ரொஃபஷனலாக மீன் பிடிக்கிறவங்க, எங்களுக்கு தெரியும் எப்போ மீன் கிடைக்கும். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு வேளையில், நினைக்காத ஒரு வேளையில், நாங்கள் வலையை சரி பண்ணுற ஒரு நேரத்தில் யாரோ ஒருத்தர் வந்து நீ அங்கே மீன் போடு, வலையை போடு, அங்கே மீன் இருக்குன்னு சொல்கிறாருன்னா அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்பதை அவன் அறிந்து கொண்டான். பீட்டர் வந்து he was astonished by what happened. How many of you are astonished by your salvation? உங்கள் ரட்சிப்பை குறித்து எத்தனை பேருக்கு ஆச்சரியம், சந்தோஷம் இருக்கா? உண்மையாக இருக்கா? காலைல ஒரு பாட்டு பாடணும், நிறைய பேர் நீங்கள் அந்த நேரத்தில் வரல. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். ஹல்லேலூயா. The real joy comes when you are not, when the real joy came to Peter when he came to Jesus. உண்மையான அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி அவனுக்கு எப்ப தெரியுமா வந்தது? அவன் இயேசுவை பின்பற்றும் பொழுது தான் வந்துச்சு. ஹல்லேலூயா. பேதுரு எல்லாத்தையும் விட்டுட்டார், படகை விட்டுட்டார், இப்போ வலையை விட்டுட்டார், கடலை விட்டுட்டார். கடலை பார்த்து சொல்றாரு, திரும்ப நீ நான் வரமாட்டேன், இப்போ நீ என்னுடைய ஆதாரம் அல்ல, யூ ஆர் நாட் மை சோர்ஸ் எனிமோர். படகை பார்த்து சொல்றாரு, படகே இனி நீ என்னுடைய ஆதாரம் இல்லை. வலையை பார்த்து சொல்ற, இனி நீ என்னுடைய ஆதாரம் இல்லை, நான் இல்லை, உன்னை எல்லாம் உண்டாக்கின ஒருவரை நான் கண்டுபிடித்தேன், எனக்கு மீன்களை கொடுக்கக்கூடிய ஒருவரை நான் கண்டுபிடித்தேன், அவர் தான் இயேசு என்று சொல்லி படகையும் வலையையும் கடலையும் தகப்பனையும் வீட்டையும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றி வர்றாரு. இதுதான் உண்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஹல்லேலூயா. என்ன பண்ணிட்டாரு? இப்போ இதே பேதுரு அங்கே வந்து வெறும் சீமோன் இருந்துச்சு, இப்போ ஆண்டவர் அவருடைய என்னவா மாற்றிட்டாரு? சீமோன் பேதுருவா மாற்றிட்டார். God changed him into Simon Peter. First he was only Simon, now his name is changed into Simon Peter. Hallelujah. இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, இனி நீ சைமன் இல்லப்பா, நீ யாரு? பீட்டர். வை அப்படின்னா, இது வரைக்கும் நீ ஆடிட்டு இருந்த, இப்போ நீ என்ன போறதில்ல, ஆட போறதில்ல, நீ ஸ்டாண்டர்டாக இருக்க போற, நிரந்தரமாக இருக்க போற, நீ ஸ்டடியாக இருக்க போற. உன் பேரை என்னவா மாற்றிட்டேன் நான்? சீமோன் பேதுருவா. எத்தனை பேர் நோட் பண்ணிங்க? லூக்கால ஆண்டவர் அவனை சீமோன்னு தான் கூப்பிடுவார். இங்கே பைபிள் என்ன போட்டிருக்கு? சீமோன் பேதுருன்னு போட்டிருக்கு. பேர்கள் மாற்றம். நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் எடுத்தால் பேர் மாற்றணும் அப்படியெல்லாம் அவசியம் கிடையாது. ஞானஸ்தானம் எடுத்தால் பேர் மாற்றணும் அப்படிலாம் ஒன்றும் ஒரு தேவையும் இல்லை. பேரை எதுக்காக ஆண்டவர் மாற்றுறாருன்னா, அவனுடைய ஒரு மனுஷன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் உள்ள நடக்கிற மாற்றம் தான் பேரை மாற்றுகிறது. ஹல்லேலூயா. உள்ள மாற்றம் நடக்காம பேரை மாற்றி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆபிரகாம்னு பேரை வச்சிருப்பா, விசுவாசமே இருக்காது. சாந்தமான் பேர் வச்சிருப்பாங்க, சாந்தமே இருக்காது. ஆரோக்கியமேரின் பேர் இருக்கும், ஆரோக்கியமே இருக்காது. ஐஸ்வர்யலட்சுமியின் பேர் வச்சிருப்பான், ஐஸ்வர்யமே இருக்காது. இப்படியெல்லாம் இருக்கு. அதனால உங்க பேருக்காக கிடையாது, உங்களுடைய உள்ளான மனுஷனுக்குள்ள நடக்கிற மாற்றம் தான் மாற்றம். ஹல்லேலூயா. பேதுருவை ஏன் சீமோனை ஏன் பீட்டர் ஆண்டவர் கூப்பிட்டார்னா, அவன் இது வரைக்கும் சீமோன் கடலை நம்பினா, படகு நம்பினா, வலையை நம்பினா, தன்னுடைய திறமையை நம்பினா, தன் தொழிலை நம்பினா, எல்லாத்தையும் நம்பினா. ஆனா இப்ப யாரை நம்பி இருக்கிறான்னா, கர்த்தரை நம்பி இருக்கிறான். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, உறுதியா இருக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்களோ சீயோன் பர்வதத்தை போல அசையாமல் உறுதியாய் இருப்பார்கள். பர்வதம் போல. பீட்டர் மீன்ஸ் ராக். என்னது? ராக். கர்த்தரை நம்புறவன் எப்படி இருக்கான்? அசையாமல், சீயோன் பர்வதத்தை போல ஸ்ட்ராங்கா இருக்கிறவன் தான் யாரு? அசையாமல் உறுதியுடன் இருக்கிறவன். ஹல்லேலூயா. சரி, இப்போ வசனத்துக்குள்ள வருவோம். இப்போ பேதுரு 3.5 வருஷம் யார் கூட நடக்கிறாரு? இயேசுவோடு நடக்கிறார். எத்தனை வருஷம்? 3.5 வருஷம். ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 4:18 20 வரைக்கும். Matthew chapter 4 verse 18 to 20. அப்படின்னா அன்னைக்கு ஒரு வலையிலிருந்து அவர் வந்தார். என்ன வலையிலிருந்து வர? உலகத்தின் வலையிலிருந்து வெளியே வந்தார் பீட்டர். பைபிளில் வாசிக்கிறோம், இந்த பீட்டர் 3.5 வருஷம் இயேசுவோடு டிராவல் பண்றார். எத்தனை வருஷம்? 3.5 years. எங்க போனாலும் இயேசுவோடு யார் இருந்து வர்றாரு? இயேசு பீட்டர் இல்லாம இயேசு இல்லை, இயேசு இல்லாம பீட்டர் இல்லை. அந்த அளவுக்கு இயேசுவோடையே டிராவல் பண்ண ஒரு மனுஷன். இயேசுவோடையே டிராவல் பண்ண மனுஷன். இயேசு அற்புதம், மரித்தோரை உயிரோடு எழுப்பும் பொழுது பேதுரு இருந்தார். கானாவூர் கல்யாணத்தில் அற்புதம் செய்யும் பொழுது பேதுரு இருக்கிறார்.
லாசருவை உயிரோடு எழுப்பும் பொழுது பேதுரு இருக்கார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு வரும் பொழுது அற்புதம் செய்யும் பொழுது பேதுரு இருக்கார். எல்லா அற்புதத்திலையும் பேதுரு இருக்கிறார். அப்ப பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் எந்த அளவுக்கு நட்பு இருந்திருக்கும், உறவு இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. இருந்துச்சா இல்லையா? இன்னும் ஒரு படி மேல போய் எல்லாரும் அவரை தீர்க்கதரிசி அது இதெல்லாம் சொல்லும் பொழுது அவர் பீட்டர் மாத்திரம் சொல்றாரு, நீர் தேவனுடைய குமாரன் என்று பீட்டர் மட்டும் தான் சொல்றாரு. அல்லேலூயா. அந்த பேதுருவை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, இந்த நீ என்னவா இருக்க, பேதுருவாய் இருக்கிறாய், உன்மேல் சபையை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்றார். அப்புறம் கீழே பார்த்து சொல்றாரு, உனக்கு பரலோகத்தின் திறவுகோள்களை கொடுப்பேன். நீ பூலோகத்தில் பூட்டுகிறது ஏதோ பரலோகத்திலும் பூட்டப்பட்டிருக்கும், நீ பூலோகத்தில் துறக்கிறது ஏதோ பரலோகத்திலும். இதெல்லாம் பெற்றுக்கொண்டு வந்தா யாரு? பேதுரு. எதனால இதெல்லாம் பெற்றுக்கொண்டானா, வலையை விட்டுட்டு வந்தார். அல்லேலூயா. வலையை விடாம மலையில் இருக்கிறத பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். மலையில தான் மறுரூபம். வலையில் இருக்கிறவனை பிடிச்சு வைக்கிறான் பிசாசு, மலையில் இருக்கிறவனை கர்த்தரை தரிசிக்கிறான். மலையில் இருக்கிறவன் யாரை தரிசிக்கிறான்? கர்த்தரை தரிசிக்கிறான். இவ்வளோ விஷயங்கள் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். வெளிப்பாடுகளாக கொடுக்கிறார் ஆண்டவர் அவனுக்கு. ப்ராமிசஸ் ஆண்டவர் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. இந்த பேதுரு இன்னும் ஒரு படி ரொம்ப எல்லாருக்கும் மேலே போய் சொல்றான், யார் வேணாலும் உங்களை மறுதளிப்பாங்க ஆண்டவரே, உம்மோடு சாகவும் நான் என்னவா இருக்கேன், ரெடியா இருக்கிறேன். ஆண்டவரை ரொம்ப நேசித்த ஒரு மனுஷன், வைராக்கியமா இருந்த ஒரு மனுஷன் பேதுரு. இப்போ பேதுரு, பைபிள் சொல்லுது, இந்த பேதுரு தான் எங்க போயிட்டாரு? விட்டு வந்த படகிலே ஏறி விட்டார். அல்லேலூயா. நம்ம அற்புதங்களை பார்க்கலாம், அதிசயங்களை பார்க்கலாம், வாக்குத்தத்தம் உடையவர்களாக இருக்கலாம், பிசாசுகளை துரத்துறவங்களா இருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் கிருபையிலிருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம எங்கே போயிடுவோம்? திரும்ப படகுக்கு போயிடுவோம். அல்லேலூயா. நம்ம படகுக்கு மட்டும் போக மாட்டோம், கூட நாளையும் சேர்த்து கூட்டிட்டு போவோம். இது பேர் தான் என்னது? பின்மாற்றம். இது பேர் என்னது? ஏன் பின்மாற்றம் அப்படின்னா, உயிர்த்தெழுந்த இயேசுவை அவன் பார்க்குறான். பார்த்த பிறகு அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? பின்மாற்றம் வந்துருச்சு. இப்போ அவனுக்கு என்ன யோசனை வருதுன்னா, எந்த படகு அவனை வேண்டான்னு விட்டானோ, எந்த வலை வேண்டான்னு விட்டானோ, எந்த கடல் வேண்டாம் விட்டான், கர்த்தரனை போஷிப்பாருன்னு கூட இருந்து கர்த்தர் நடத்துவார், எல்லாம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டாரு. இப்போ கர்த்தரே கூட இல்லை, அவர் மரித்துட்டார், அவர் உயிர் தெழுந்துட்டார், அவர் இனி நம்ம கூட இருக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க கொண்டு வந்துட்டான். என்ன பண்ணிட்டான்? சூழ்நிலை கொண்டு வந்தோன்னே இப்போ பேதுரு யோசிக்கிறாரு, இப்போ இயேசு இல்லைன்னா நான் எப்படி வாழ முடியும்? அல்லேலூயா. இயேசு இல்லைன்னா இனி எப்படி நான் சாப்பிட முடியும்? அப்போ திரும்ப நான் எங்கே போகணும்? கடலுக்கு தான் போகணுன்ற ஒரு மனநிலைக்கு வந்தான். அல்லேலூயா. நிறைய விசுவாசிகள் ஆரம்பத்தில் அந்த கொண்டிருந்த நம்பிக்கை விசுவாசத்தை இன்னைக்கு என்ன செஞ்சிட்டோம்? இழந்துட்டோம். ஆரம்பத்தில் நான் எல்லாத்தையும் விட்டேன் ஆண்டவருக்காக. I left everything for God. I only believed God. I only trusted Jesus. அவர் என்னை போஷிப்பார், அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை பராமரிக்க அவருக்கு முடியும், எல்லாம் எனக்கு இருந்தது. ஆனால் இப்போ நான் எப்படி ஆயிட்டேன் அப்படின்னா, அவர் என் கூட இல்லாத ஒரு உணர்வு எனக்கு வந்துருச்சு. I am feeling lonely. Whenever I am praying, I don't feel the presence of God. தேவனை என்னால் என்ன செய்ய முடியலப்பா? உணர முடியவில்லை. தேவன் என் கூட இருக்கிறாரான்ற சில நேரத்தில் என்ன வருது? சந்தேகம் வருகிறது. ஒரு வனாந்திர வழியாக நான் என்ன செய்யறேன்? இப்போ கடந்து போகிற ஒரு ட்ரைனஸ் என்னுடைய வாழ்க்கையில் வருகிறது. இதெல்லாம் என்னை என்ன பண்ணுதுன்னா, கேள்வி கேட்க வைக்கிறது. நான் பண்ண சில ஜபங்கள் என்ன செய்யல? கேட்கப்படலை. நான் சில ஜபங்களுக்காக உபவாச கூட்டத்துக்கெல்லாம் வந்தேன், ஆண்டவர் என் ஜபத்தை என்ன செய்யல? கேட்கல. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்? அன்னைக்கு அற்புதம் செஞ்சாரு, இன்னைக்கு அவரு எங்க போயிட்டாரு? வேர் டிட் ஹி லீவ்? வை டிட் ஹி லீவ் மீ? ஏன் இயேசு என்னை கை விட்டுட்டாரு? என் வாழ்க்கையில் இந்த இழப்பு எதற்காக? இந்த நஷ்டம் எதற்காக? இந்த வேதனை எதுக்காக உள்ள வந்துச்சு? அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள எழும்பி. சில நேரத்தில் சில விஷயங்கள் தாமதமாகும் பொழுது என் விசுவாசம் டெஸ்ட் பண்ணப்படுது. தாமதமாயிடுச்சு. நான் ஜெபம் பண்ணேன், உபவாசம் பண்ணேன், போராடினேன், ஒன்றும் நடக்கல. தீர்க்கதரிசிகள் வந்து தீர்க்கதரிசனம் சொன்னார், பாஸ்டர் கூட பேசினார், ஒன்றும் நடக்கலையே. இப்போ எனக்குள்ள என்ன வருது? ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ். இந்த கேள்விகள்லாம் வரும்போது எனக்குள்ள என்ன வருது? ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை விட்டு தூரமாக போய் என்னுடைய உலகத்துக்கு நேராக நான் திரும்புகிறேன். எதுக்கு நேராக திரும்புகிறேன்?
அல்லேலூயா, ஆமென். பேதுரு எல்லாத்தையும் மறந்துட்டான். அன்னைக்கு அற்புதம் செஞ்சாரு, அன்னைக்கு இதே ட்ரைனஸில் இருக்கும்போது தானே கர்த்தர் என்னை தேடி வந்தார். எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ எங்கே போயிட்டான்? படகுக்கு நேராக போகிறான். வசனத்தை வாசிப்போம். சீமோன் பேதுரு பாருங்க, எல்லாம் சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, 3வது வசனம் 21:3. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகு ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அன்னைக்கும் ராத்திரி ஃபெயிலியர், அன்னைக்கும் ராத்திரி ஃபெயிலியர். ஏன் ஃபெயிலியர்? நிறைய ராத்திரியில பீட்டர் ஃபெயிலியர் ஆயிட்டார். முதல் முறை இயேசு சந்திக்கும் பொழுது ராத்திரியில் அவர் யாரு? Who was he? Failure in the night. இயேசு சிலுவையில் அறையப்படும் பொழுது ராத்திரி வேளையில சேவல் கூறுறதுக்கு முன்னாடி 3 முறை பேதுரு இயேசு என்ன செய்தார்? மறிதல். 2வது முறை ராத்திரியில திரும்பவும் இயேசு. பீட்டர் யாரு? ஃபெயிலியர். யாரு பீட்டர்? இப்ப பீட்டர் யாரு? முந்திரி கொட்டையா, எந்தூசியாஸ்டிக்கா, இயேசுவை பின்பற்றுவேன், அவருக்காக வாழ்வேன், அவருக்காக ஓடுவேன். ஞானஸ்தானம் எடுக்கும்போது பண்ண அறிக்கை, அபிஷேகம் பண்ணும் பொழுது நான் அவருக்காக ஓடணும், நான் கேம்ப்ல போய் மீட்டிங்ல அட்டன் பண்ணி வந்து இயேசுக்காக ஊழியர் செய்வேன், எல்லாம் பண்ணுவேன்னு சொன்னேன். இன்னைக்கு நான் எப்படி ஆயிட்டேன்? ஐ எம் எ ஃபெயிலியர். 3வது முறை ராத்திரியில பீட்டர் யாரு? ஃபெயிலியர். 3 முறையும் பீட்டர் என்ன ஆயிட்டாரு? ஃபெயிலியர். அல்லேலூயா. உன புரிந்து கொள்ளுங்க, இந்த விசுவாச வாழ்க்கையை உங்க பலத்துல நீங்க வாழவே முடியாது. You cannot live this faith life in your own strength. உங்க பலத்துல நீங்க வாழவே முடியாதுங்க. எவ்வளவு முயற்சி பண்ணுங்க, முடியவே முடியாது. 10 நாள் ஓடும், அவ்வளவுதான். 11வது நாள் திரும்ப படகுக்கு போயிடுவேன். Don't rely, don't depend on yourselves. Hallelujah, amen. அதே ராத்திரியில பேதுருக்கு என்ன கிடைக்கல? மீன் கிடைக்கல, ட்ரைனஸ். திரும்பவும் வலையில ஒண்ணுமே இல்லை, வலையில இப்ப ஒண்ணுமே இல்லை, திரும்பவும் ஃபெயிலியர். எப்பெல்லாம் என் பலத்தில் நான் ஓடுறேனோ அப்பெல்லாம் நான் ஃபெயிலியர் ஆக தான் செய்வேன். அதனால் விசுவாச வாழ்க்கை என்பது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உங்கள் பலத்தில் ஓடுறதல்ல, தேவனுடைய கிருபையிலும் இரக்கத்திலும் ஓடுவது தான் விசுவாச வாழ்க்கை. ஹல்லேலூயா. எப்போ நான் சிலர்லாம் சொல்லுவாங்க, ஞானஸ்தானம் எடுப்பேன், இனி நான் ஆண்டவருக்காக ஓடுறேன், 6 மாதத்தில் காணாமல் போயிடுவான். ஆள் எங்கே இருக்கானே தெரியாது. உண்மை. ஊழியத்துக்கு வரும்போது உற்சாகமாக வருவாங்க. ஊழியத்தில் பாடு, துன்பம், உபத்திரம்லாம் வந்த பிறகு, ஐயோ இதெல்லாம் நமக்கு ஆகாதரா, போய் ஏதோ ஒரு பெட்டி கடை வச்சு பொழைச்சிக்கலாம், இல்லை ஒரு வண்டி ஓட்டி பொழைச்சிக்கலாம், இல்லை ஒரு ஹோட்டல் வச்சு பொழைச்சிக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வேலையை வச்சு பொழைச்சிக்கலாம் ஓடிடுவாங்க. ஏன் தெரியுமா? உபத்திரவம். we are depending on our own strength. ஏன் ஸ்ட்ரென்த் இல்லைங்க, ஆவியானவருடைய பலன் எனக்கு அவசியம். அல்லேலூயா. you cannot run this life in your own strength. ஆரம்பத்தில் எத்தனை பேர் உற்சாகம் வந்தீங்க? ரட்சிக்கப்படும் போது எத்தனை மணிக்கு இங்கே வந்து உட்காருவீங்க? 8:15 மணிக்கு சர்ச்சு திறக்கிறதுக்கு முன்னாடி வாசலில் நின்று எத்தனை பேர் நீங்கள் இன்னைக்கு 9 மணி ஆனாலும் எங்கே வர மாட்டேன்றீங்க? இது என்ன காட்டுது? பின்மாற்றத்தை காட்டுகிறது. பேக் ஸ்லைட் ஆயிட்டேன். பின்மாற்றத்தில் இருக்கிறீங்கன்றதுக்கு சில அடையாளங்களை சொல்கிற கவனிங்க. முதல்ல சர்ச்சுக்கு ரொம்ப லேட்டாக வருவீங்க, ஏன்னா உங்கள் சர்ச்சு மேலே இருக்கிற அந்த ஈடுபாடு டோட்டலாக கட் ஆயிடுச்சு. 2வது, பைபிளை திறக்கவே மாட்டீங்க. எப்பாவது உங்களுக்கு தோணுச்சு, எப்பாவது பாஸ்டிங்க நாள் வசனம் கேட்டால் ஒரு 2 நாள் படிப்பீங்க, 3வது நாள் மூடி வச்சுருவீங்க, பைபிளை படிக்கவே மாட்டீங்க. பைபிள் உங்களுக்கு எப்படி ஆயிரும்? போரிங் புக் ஆயிரும். அது என்னடா போர். 3வது, உங்களுடைய ப்ரேயர் லைஃப், யூ வில் பிகம் வெரி ப்ரேயர்லெஸ்னஸ். ஜபம் என்பது உங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்கள் இங்கே ஜபிக்கிற ஜபம் மட்டும்தான், எந்த ஆக்டிவிட்டியிலும் கலந்துக்க மாட்டீங்க. கர்த்தருக்கு கொடுக்கணும்னா கசக்கும், ஜபிக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. பரிசுத்த வாழ்க்கை, என்னடா பரிசுத்தமாக வாழ்ந்து என்ன கண்ட நான்? பரிசுத்தமாக வாழ்ந்து என்ன? எல்லாரும் ஜாலியாக இருக்கிறாங்க, நான் மட்டும் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். பரிசுத்தத்தை வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க, பரிசுத்தத்தை வெறுக்க ஆரம்பித்து விடுவீர்கள். அல்லேலூயா. அப்புறம் என்ன செய்வோம்? பாவத்தோடு உடன்படிக்கை செய்து கொள்வோம். ஒரு நாள் செஞ்சால் தப்பு இல்லை, பரவாயில்ல, எல்லாம் செய்கிறேன், நானும் செய்கிறேன். பரிசுத்தத்தை என்ன செய்ய மாட்டீங்க? பரிசுத்தத்து மேலே உங்களுக்கு என்ன வந்துடும்? காம்ப்ரமைஸ் வந்துடும். ஒரு நாள் தானே பார்ட்டி, கொஞ்சம் குடிச்சிக்கிறேன் பிரதர். ஒரு நாள் தானே பார்ட்டி, ஒரு சிகரெட் குடிச்சிக்கிறேன். ஒரு நாள் தானே பார்ட்டி, கொஞ்சம் கூத்தாடிக்கிறேன். யூ வில் காம்ப்ரமைஸ் வித் த வேர்ல்டு. யூ வில் காம்ப்ரமைஸ் வித் த, உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆயிரும். 4 பேர் சேரும்போது நல்ல தீமையை பொறுத்து கொள்வோம். தீமையை என்ன செய்வோம்? தீமையை ஒரு காலத்தில் வெறுத்தோம், இப்போ தீமையை என்ன செய்கிறோம்? பொறுத்து கொள்கிறோம். நானும் தீமை செய்கிறவனா மாறி விடுகிறேன். எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க, சபைக்கு போகிறவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க, அதனால் நானும் அப்படிதான் இருக்க போகிறேன். உன்னை அழிச்சது சபைக்கு போகிறவர்களோ பாஸ்டரோ இல்லை, கர்த்தர். அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. எப்போ பேதுரு இயேசு மேலே இருக்கிற கண்ணை எடுத்து தன் மேலே வைக்க ஆரம்பிச்சானோ, பலத்து மேலே வைக்க ஆரம்பிச்சானோ, விழுந்து போயிட்டான். அல்லேலூயா, ஆமென்.
அப்புறம் என்ன? இதெல்லாம் பின்மாற்றக்காரனுடைய அடையாளம். இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் நீங்கள் ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ எத்தனை பேர் நினைக்கிறீங்க நீங்கள் இன்னைக்கு உண்மையாக ஆண்டவரோடு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை பின்மாற்றத்தில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு காலத்தில் அதிகாலை 3 மணி ஜபம் ஆண்டவரை நோக்கி கேப்ட்டீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சார், நல்லா வச்சிருக்காரு. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குறையில்லாமல் வச்சிருக்கிறார். இன்னைக்கு அதிகாலை 3 மணி ஜபம்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு என் பார்வை பூரா எது பக்கம் இருக்கு? உலகத்தின் பக்கம் இருக்கு. படகை தேடி போறேன். பின்மாற்றம். இது பேர் என்னது? பின்மாற்றம். அன்பு இல்லை. இப்போ ஒரு காலத்தில் பாஸ்டரை நேசித்தோம், சபையை நேசித்தோம், கூட இருக்கிறவங்களை நேசித்தோம். இப்போ நமக்குள்ள நேசிக்க முடியல. ஒரே வெறுப்பு, கோபம். என்ன சொல்கிறோம்? அந்த சபையில் யாருமே நல்லா இல்லை, எல்லாம் ஒழுங்கினமாக இருக்கிறாங்க. சபையை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம்? இப்போ குற்றம் சொல்லுகிறவெல்லாம் மாறிட்டோம். அந்த சபையில் எல்லாருக்கும் பொறாமை. ஒரு காலத்தில் இந்த சபை தான் உங்களை ஆசீர்வதிச்சு, இந்த ஊழியம் தான் உங்களை வளர்த்துச்சு. நீங்கள் அன்றைக்கி கஷ்டப்படும் பொழுது இந்த ஊழியம் தான் உங்களை தூக்கி விட்டுச்சு. இன்னைக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த சபையை என்ன செய்கிறோம்? இன்னைக்கு அதே வாயால் குறை சொல்கிறோம். என் கூட இருக்கிற சகோதரன் நான் என்ன செய்கிறேன்? குற்றம் சாட்டுகிறேன். நான் ரொம்ப நீதிமானாக மாறிட்டேன். இது பின்மாற்றத்தினுடைய அடையாளம். நான் என்ன ஆகிட்டேன்? இன்னைக்கு பாஸ்டரை குறை சொல்கிறேன். பாஸ்டர் முதல் மாதிரி இல்லை. குறை சொல்கிறோன்னா நான் என்ன செஞ்சிட்டேன்? மாறிட்டேன். பேதுரு சொல்கிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன்ப்பா. எங்கே போகிறேன்? எங்கே மீன் பிடிக்கணும்? கடலில் போய் மீன் பிடிக்கணும். அந்த கடல் தான் உன்னை ஏமாத்திச்சு. அந்த கடலை தான் நீ வேண்டான்னு வந்த. அந்த உலகத்தை தான் நீ வேண்டான்னு வந்த. அந்த பாவம் தான் இனி வேண்டான்னு வந்த. இப்போ திரும்ப எங்கே போகிற? அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? திரும்பவும் அந்த கடல் உங்களை என்னத்தான் செய்ய போகுது? திரும்பவும் நீ ஏமாந்து தான் போகிற. திரும்பவும் நீ வெக்கப்பட்டு தான் வரப்போற. திரும்பவும் நீ வலையை கிழிஞ்ச வலையை ரிப்பேர் பண்ணதான் போற. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். இதுதான் பின்மாற்றத்தினுடைய அடையாளம். அற்புதத்தை பார்த்து, அதிசயத்தை பார்த்து, தேவ மனுஷனாகிய இயேசுவை பார்த்து எல்லாத்தையும் விட்டுட்டு வேண்டான்னு வந்து அவரோடு 3.5 வருஷம் அவர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ அற்புதமானவர், எவ்வளோ அதிசயமானவர். அந்த 3.5 வருஷத்தில் ஒரு நாள் கூட பேதருக்கு அப்பமோ தண்ணீரோ உடையோ ஒன்றும் குறைப்படவில்லை. மீன் பிடிக்க அவர் திரும்ப போகவே இல்லை. கர்த்தர் அவனை போஷித்தார். வரிப்படத்துக்கு கூட ஒரு தூண்டில போட்டு சொன்னாரு, வரிப்படத்துக்கு என்ன இருக்குது? மீன் வாயில வச்சிருக்கிறான் போ அப்படின்னாரு. அல்லேலூயா, ஆமென். ஒரு காலத்தில் சபைக்கு, பாஸ்டர் நான் என்ன பண்ணணும் சபையில்? இந்த வாரம் நான் டீ கொடுக்குறேன் பாஸ்டர், இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் சோறு போடுறேன் பாஸ்டர். இன்னைக்கெல்லாம் என்னாச்சு? தசம்பாகம் காணிக்க, ஐயோ சபைக்கு கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுத்த இன்னைக்கு நிறைய பேர் என்ன ஆயிட்டீங்க? ஏன்? இப்ப இயேசு இல்லை. இப்ப எனக்கு எது பெருசா தெரியுது? கடல் பெருசா தெரியுது. அந்த கடல் தான் ஒரு காலத்துல உன்னை ஏமாத்துச்சுன்றதை மறந்துட்டு திரும்ப அதே கடலுக்கு என்ன செய்றேன்? அல்லேலூயா. அந்த கடல் தான் என்னை கைவிட்டுச்சு, அது வேண்டாம், இனி இயேசு போதும்னு வந்த நான் இப்ப திரும்ப எதை நோக்கி பார்க்கிறேன்? ஏன்? என் கூட இப்ப யாரும் இல்லை. இயேசு சரீரத்தில் இல்லை, அவ்வளவுதான். அவர் மரித்த தேவன் இல்லை, உயிர் தெழுந்த தேவன். இஸ் நாட் a dead God. அல்லேலூயா. அவர் இப்ப சரீரத்தில் மட்டும்தான் என் கூட இல்லை. ஆனா இப்ப ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னா, பேதுருக்குள்ளேயே இருக்கிறாரு. இதை மறந்துட்டோம். இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன்? மறந்துட்டேன். அல்லேலூயா. என்ன நினைக்கிறோம்? பேதுரு எப்படி நினைச்சாரா? இதுக்கு மேலே சாப்பிட்றது இயேசு இல்லை, இது மேலே எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வயிற்று பழப்புக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு இப்போ யாரை திரும்பி பார்க்குறோம்? கடலை தேடி பார்க்குறோம். அல்லேலூயா. எல்லாம் அப்படி எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். திரும்ப இப்போ எங்கே போகாதீங்க, எங்கே போகாதீங்க. நீங்கள் விட்டு வந்ததை திரும்ப தேடி போகாதீங்க. எதெல்லாம் விட்டுட்டு வந்தீங்க பாருங்க. நிறைய பேர் பாவத்தை விட்டோம், குடிக்கிறத நிறுத்தணும். யாருக்காக? சினிமா பார்க்கறது நிறுத்தணும். யாருக்காக? சொல்லுங்க. பொய் சொல்றத, ஐயோ இது பாவம், செய்யக்கூடாது. செஞ்சோமா இல்லையா? ஆனா இன்னைக்கு விட்டு வந்ததையே என்ன செய்யணும்? அல்லேலூயா. விட்டு வந்ததையே திரும்ப போறோம்.
அடுத்த வாரத்தில் திரும்ப அதை கண்டினியூ பண்ணுவோம். அடுத்து விட்டு வந்ததையே திரும்ப தேடி போறோம். Don't go back to what you left for Jesus. ஆண்டவருக்காக எதை விட்டீங்களோ அதை திரும்ப தேடி போகாதீங்க. இந்த போனை ஒரு காலத்துல தூக்கி போட்டீங்க, இதனால தான்ப்பா எனக்கு வாழ்க்கையே போச்சு, இனி வேண்டான்னு போட்டீங்க. இப்ப அந்த போன்லயே திரும்பி போய் மூழ்கி கிடக்குறீங்க. ஹல்லேலூயா.